அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் மகாலட்சுமி ஆண்டாள் தாயார் அவதரித்த புண்ணிய பூமிதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகும். இந்த தலத்துக்கு மற்ற தலத்தை விட ஒரு சிறப்பு உண்டு என்றால், நம்முடைய தமிழ்நாடினுடைய சின்னமாக அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் அமைந்துள்ளது என்பது மிகப்பெரிய பெருமையாகும். அப்பேற்பட்ட இஸ்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக அங்கு மகாலட்சுமி தாயார் அவதாரம் எடுத்து அவர்கள் பாடிய அந்த 30 திருப்பாவை பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒரு வரம், 30 வரங்கள். அது நம் மக்களுக்காக ஆண்டாள் அருளிய மிக சிறப்பு வாய்ந்த பாடல்கள் ஆகும். மற்றும் தாயார் மகாலட்சுமி தாயார் பூர்ண நட்சத்திரத்தில் அவதரித்த காரணத்தால் இக்கோயிலில் மாதந்தோறும் வருகின்ற பூர்ண நட்சத்திரம் சிறப்பான வழிபாடும், ஆண்டில் வரும் மார்கழி மாதம் 30 நாட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் நடைபெறும் காலமாகும். இந்த தலம் மிக பெரிய புண்ணிய ஸ்தலமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம், மிக சாதாரண மனிதரையும் மிக உயர்ந்த மனிதராக மாற்றக்கூடிய சக்தி எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டு என்பது வரலாறு. குறிப்பாக திருமண தடை நீங்கி நம் விரும்பும் மணமக்கள் நமக்கு அமையும் என்பது ஐதீகம் என்பதை மக்கள் புரிந்து தங்களால் முடிந்த ஆண்டாளுடைய அனுகிரகம் கிடைத்தால் எப்போது நேரம் கிடைக்கும் போது ஒரு தடவையாவது மகாலட்சுமி தாயார் ஆண்டாளை சென்று ரங்கநாதரை வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகி சுபிட்சமான சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் என்பது ஐதீகம் என்பதை கூறி, இந்த தகவல் தங்களுக்கு பிடித்திருப்பின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.